இட்ஸ் போட் சினிமாவில் இந்த விதமான ஷோ பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி வந்து அவங்க அந்த கிச்சனில் உட்காந்ததுக்கு ஒரு சாரி கேட்டால் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் பார்வதியை நான் பிக் பாஸ் விட்டு போனாலும் நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் வந்து சாரி எல்லாம் கேட்க முடியாது, சாரி கேமெல்லாம் விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது அந்த பிக் பாஸ் அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையுமே வந்து தெளிவாக பொறுமையாக ஒரு சில கேள்விகளை வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் இவ்வளோ சொல்கிறீங்களே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடை வந்து நீங்கள் அளந்து கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் சாப்பாடை அப்படி பார்த்து பண்ணுறீங்க, எதுக்கு வந்து நீங்கள் சாப்பாடில் உப்பு போட்டிங்க, உப்பு போட்டு ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சாப்பாட்டில் வேணுன்ட்டே உப்பு போடல, நாங்கள் அதை வந்து வடகம் செய்கிறதுக்காக வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ ஆல்ரெடி எதுக்கு உப்பு போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீக்கும் வந்து அதே தான் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம பட்னியாக இருக்கும்போது இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி உப்பை போட்டு விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷனில் அந்த ஒரு டாப்பிக்கை அப்படியே வந்து மாற்றி இப்போ வியானா வந்து அவங்க ஓப்பன் அப் ஆனாங்க. அதுக்கப்புறம் அப்சரா இப்போ வியானா வைக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவங்க உட்காந்தாங்க அங்கே, அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சார், நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணலாம்ல, எதுக்காக மொத்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டையும் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் பார்வதி அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாதங்கள் போய்கிட்டே இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்டரில் உப்பு போடுற மேட்டரில் வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க கனி அவங்க கேங்கு. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ யார் தான் கரெக்டு, யார் தான் தப்பு அப்படிங்கிற ஒரு குழப்பமே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸாக்டாக எல்லா சீசன்லேயும் வந்து பிளைண்டாக வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீசன் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரி அப்படின்ற ஒரு மனிதனுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். அவர் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்து நம்மளை குழப்பி விட்டு ஒரு கேம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வியானா வந்து சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ சாப்பாடை பற்றி பேசுகிறவங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு இப்போ உப்பு போட்டது வடகம் செய்கிறதுக்குன்ட்டு ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த உப்பு தண்ணியை நாங்கள் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.